நான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிற ஸ்தானம். நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு ஒன்று தெரியணும், நான் காடோடைய ரெப்ரசன்டேட்டிவ், அம்பாசிடர் ஆஃப் காட். அதனால் கிரைஸ்ட் அம்பாசிடர்ஸ். அவர் பவுல் சொல்லும் போது சொல்கிறாரு, நாங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகள். நாங்கள் யாரை வேணாலும் இருந்துட்டு போகலாம். நான் சின்ன தாவீதாக இருக்கட்டும், படிக்காதவனாக இருக்கட்டும், நம்மக்கிட்ட இந்த இந்தியாவில் இந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் என்னென்னா ஒரு 4-5 விஷயந்தான் இருக்கும், மொத்தமே இருக்கும். ஒன்று மிக முக்கியமானது இந்த படிப்பு, அப்புறம் அந்தஸ்து, ஜாதி, அப்புறம் இல்லைனா கலரு. ஏன்னா வெள்ளையாக இருக்கிறவங்களாம் படிச்சிருக்கிறான்றது நம்ம ஊரில் ஒரு பெரிய கான்செப்ட் இருக்குது. அவர் வெள்ளையாக இருக்கிறவனை பார்த்தோன்னா நல்லா படிச்சிருப்பார் போல் அப்படின்னு. அது என்ன கான்செப்ட்னு இன்ன வரைக்கும் எனக்கு புரியல. நான் எதுக்கு சொல்ல வரேன், கருப்பு சிவப்பு கான்செப்டே கிடையாது, ஜாதி கான்செப்ட் கிடையாது, அந்தத்து கான்செப்ட் கிடையாது, நமக்கு என்ன டேலண்ட் இருக்குது இல்லைங்கிறது கிடையாது. ஆனால் முதல்ல நமக்கு தெரிய வேண்டியது, நான் அம்பாசிடர் ஆஃப் காட், நான் கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறேன். அதனால் நான்